நேற்று தஞ்சாவூர்ல நடந்த அமமுக கட்சியோடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. இதுல பேசின தினகரன் அவர்கள் கண்டிப்பாக அமமுக இடம்பெறும் கூட்டணி தான் வெற்றி பெறும், அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், அமமுக கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு கொடுக்கக்கூடிய கூட்டணிக்கு செல்லும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு யார் அமமுக கொடுக்குறாங்களோ, யார் அதிகார பகிர்வு கொடுக்குறாங்களோ அந்த கட்சியை நோக்கி தான் கூட்டணிக்கு அமமுக போகும் அப்படின்னு தினகரன் அறிவிச்சிட்டாரு. அதே இந்த பக்கம் பார்த்தோம்னா நேற்று காங்கிரஸோட எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இத்தனை வருஷமாக தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைச்சதுக்கு காரணம் காங்கிரஸ், நாங்கள் இல்லைன்னா திமுகவில் ஆட்சி அமைக்க முடியாது, தமிழகத்தில் எந்த கட்சியாக இருந்தாலுமே கூட்டணி கட்சிகள் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது, அப்படி கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் எதற்காக இத்தனை வருஷமாக ஒரு கட்சியோட வளர்ச்சிக்கும் ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கும் உறுதுணையாக இருந்த நாங்கள் ஏன் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கக்கூடாது, 2026 தேர்தலில் நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளும் ஆட்சியிலும் அதிகார பகிர்வும் கொடுத்தாதான் நாங்கள் திமுக கூட்டணியில நீடிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் நேற்று சொல்லியிருக்காரு. என்னதான் காங்கிரஸ் ஒவ்வொரு தடவையுமே காங்கிரஸ்ல உட்கட்சி பூசல் அதிகமாகுது, ஆட்சியில் பங்கு கேட்கிறாங்க, அதிகார பகிர்வு கேட்கிறாங்க, டிவிக்கு கூட்டணி நோக்கி போறாங்க, டிஎம்கே கூட்டணியை உடைக்க போறாங்க அப்படின்ற சர்ச்சைகள் வந்தாலும், இந்த மாதிரி காங்கிரஸ்ல உள்கட்சி பிரச்சனைகள் உள்கட்சி பூசல்கள் வந்தாலும் காங்கிரஸோட மேல்மட்ட தலைவர்கள் மூத்த தலைவர்கள் அதை ஒரு கருத்துக்களை தெரிவித்து அந்த பிரச்சனைகளை குறைக்கிறாங்க. திரும்ப நாள் கழிச்சு அந்த உள்கட்சி பூசலும் இந்த ஆட்சியில் பங்கு அதிகார பங்கு திமுக எதிரான குரல்களும் திரும்ப அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப காங்கிரஸ் இன்னும் சரியான நிலைப்பாட்டில் காங்கிரஸோட தலைமையும் வரல, காங்கிரஸோட தொண்டர்களும் வரல. இன்னும் அவர்கள் திமுக பக்கமே தொடருவோமா இல்லை டிவிகே பக்கம் போவோமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க. இன்னொன்று, நேற்று தேமுதிக கட்சியோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துச்சு. அதில் நம்ம எந்த கட்சி கூட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள்ட்ட திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கருத்து கணிப்பு, குடவோலை முறையில் கருத்து கணிப்பு, அதாவது ஒரு சீட்டு கொடுத்து அந்த சீட்டை எழுதி ஒரு பாக்ஸில் போடுங்க, இதை நான் தனியாக படித்து பார்ப்பேன், இதில் யார் அதிகமாக எந்த கட்சி கூட்டணிக்கு போகலான்னு சொல்கிறீங்களோ அந்த கூட்டணியை நான் ஜனவரி 9 நடக்கக்கூடிய மாநாட்டில் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிவன் மாவட்ட செயலாளரோட விருப்பம் தான் திரு பிரேமலதாவோட விருப்பமாக இருக்குமா, அதைத்தான் அவங்க முன்னெடுப்பாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நேற்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. 2026 தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போது, மக்கள் விரும்பக்கூடிய அணிதான் கண்டிப்பாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், அந்த அணியில் தேமுதிக இடம்பெறும், தேமுதிகலேருந்து சிலர் அமைச்சரவை பதவியில் கூட பங்கு வைக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ திரு டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும், இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சில மூத்த நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகளுடைய விருப்பமாக இருக்கட்டும், தேமுதிகவுடைய விருப்பமாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு புள்ளியை நோக்கி தான் போகிறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே திமுகவோ அதிமுகவோ கூட ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கும் கொடுத்து அவங்கள தங்கள் கூட்டணிகளை வச்சுக்க முடியும்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மக்களே, திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், இந்த திராவிட கட்சிகளுக்கு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய முக்கியமான கொள்கை என்னன்னா மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இந்த கொள்கையை இந்த இரண்டு கட்சிகளும் எந்த ஒரு காரணத்துக்காகவுமே தளர்த்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. அப்போ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு ஒரு கட்சியோட முதல் மாநாட்டிலேயே பகிரங்கமாக அறிவித்த திரு விஜய் அவர்களை நோக்கி தான் டிடிவி தினகரனாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், தேமுதிக இருக்கட்டும், இவங்க எல்லாமே விஜய் நோக்கி போகிறதுக்காகத்தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் இப்போ சமீபத்தில் வந்த அந்த கருத்து கணிப்புமே விஜய் அவர்களுக்கு தமிழக அரசியலில் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது, அவர் எந்த அளவுக்கு வாக்கு வங்கிகள் வாங்குவார் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இந்த சிறு சிறு கட்சிகள் எல்லாமே நம்பி தைரியமாக விஜய் அவர்களுக்கு பின்னாடி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, இப்போ விஜய் அவர்கள் தலைமையில் தேமுதிக டிடிவி தினகரன் காங்கிரஸ் வருமானு தெரியாது, அது மிகப்பெரிய கேள்விக்குறி. 99.9% காங்கிரஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அந்த காங்கிரஸில் அது இருக்கக்கூடிய நிர்வாகிகள் டிவிகே நோக்கி வர வாய்ப்புகள் இருக்கு. இப்படி சிறு சிறு கட்சிகள் எல்லாமே விஜய் தலைமையில் ஒன்றாக இணைந்து கூட்டணியில் தேர்தலை சந்தித்தால் அவங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.